உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் வளர வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு பெற்றோர்கள், ஒரு கணவன் மனைவி, இல்லைன்னா ஒரு அம்மா ஒரு அப்பா செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைகளை கூடவே வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு எப்போ வெளியே போகிறாங்களோ அப்போவே உங்கள் பிள்ளைகளுக்கு தீமை இல்லை என்றால் அவர்களை தவறான வழியிலே நடத்துவதற்கு, அவர்களை தவறான ஆலோசனை கொடுப்பதற்கு அநேகம் பேர் காத்திருக்கிறார்கள் என்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பது போல வேற யாரும் பார்க்க முடியாது. நீங்க கவனிக்கிறது போல இன்னொருத்தர் உங்க பிள்ளைகளை கவனிக்க முடியாது. நீங்க கேர் எடுக்கிறது மாதிரி இன்னொருத்தர் உங்க பிள்ளைகளை கேர் எடுக்க முடியாது. அதே போல உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே சில வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள், சில வார்த்தைகளை நீங்கள் பேச மாட்டீர்கள். அந்த பிள்ளைகள் இருக்கும்போது இந்த வார்த்தையை தான் பேசணும் அப்படின்னு நிறைய பேர், ஒருவேளை பேச வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட அந்த வார்த்தையை நிறைய பேர் பேச மாட்டாங்க, அப்படியே அடக்கி விட்டுருவாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் பழகுகிற, உங்கள் பிள்ளைகள் சந்திக்கிற, உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கிற நபர்கள், அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு முன்பாக பேசாமல் இருப்பாங்க. அவங்க இந்த பிள்ளை இருக்குது நம்ம பேசக்கூடாது அப்படின்னு அடக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய துணையோடு நான் கொடுக்கிற மிக முக்கியமான ஆலோசனை என்ன அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளை காக்கணும்னா, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா, உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தமாய் நடத்த வேண்டும் என்றால், கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை கூட வச்சிருக்கிறதற்கு நீங்கள் மறந்துடவே மறந்துடாதீங்க.